சின்ன பொண்ணு உன் மாமியா ஏதோ ஒரு பொருள்ல செயின் எடுத்துருக்கலாம்ல, அப்படியா? ஆமா புஷ்பகோ, உங்களுக்கு யார் சொன்னா? சின்ன பொண்ணு, நம்ம தெருவெல்லாம் இதான் பேச்சா கிடக்கு. என் மாப்பிள்ள ஒரு சீட்டு போட்டிருந்தாருக்கா, தீபாவளியோட சீட்டு விழும்டி ஒரு 2 கிராம்ல மோதிரம் எடுத்துக்கா, மீதி தொட்டு நம்ம செலவுக்கு வச்சுக்கலாம் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. கடைசியில இதுக்கு எப்படிதான் தெரிஞ்சிட்டுன்னு தெரியல, உடனே அவ்வளவு துட்டியும் ஒரு பைசா இல்லாம புடுங்கிக்கிட்டுக்கா. ஓஹோ, அந்த பணத்துலதான் அப்ப செயின்லாம் எடுத்திருக்கோ. புஷ்பா கிட்ட என்னத்த சொல்லுதா என் மருமவா? ஏக்கோ, என் மாமிய கறி கதவுக்கு பின்னால ஒளிஞ்சு கிடக்கான்னு நினைக்க ஒட்டுக்க போல இருக்கு. ஏக்கோ, வாயை பழக்காத, அமைதியா இரு. நான் சொல்லதுக்கெல்லாம் நீனும் ஆமா ஆமான்னு சால்ற போட என்ன? என் மாமியாரை பத்தி நானே புகழ்ந்து பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்கிட கூடாது. கல்லுல போட்டு உரசுன்னு உரசுனாலும் தங்கம் தகரமாகுமாக்கா, அதே மாதிரிதான் என் மாமியாரும். தங்கம்கா, தங்கம் 10 மாத்து தங்கம். மர்மோ என்ன பத்தி இப்படி எல்லாம் நல்லதா சொல்லுதா? வேற என்ன சொல்லுதான்னு காது கொடுத்து நல்லா கேப்போம். உங்க மாமியார் உங்களை எத்தனை மணிக்கு எந்திரிக்க சொல்லும் காலையில? மாமியார் கறியை பத்தி பேசாத, எனக்கு எரிச்சலா வருது. 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்லிடுவா. எந்திரிச்சு தொளிச்சு தூத்து கொண்டாடி கோலம் போட்டு காப்பியை போட்டு அதுக்கு கொண்டு கொடுக்கணும். காப்பி கொடுக்க 5 நிமிஷம் லேட் ஆனாலும் அவ்வளவுதானா, பரதநாட்டியம் ஆடி தீத்துருவா என் மாமியார். ஆனா புஷ்பாக்கா, என் மாமியார் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? காலையில 9 மணிக்கு எந்திரிச்சா போதும் மருமோல, ஒரு குரல் கொடுக்கணும், எத்தே அப்படின்னா போதும், நான் உடனே பெட் காஃபியோட முன்னால வந்து நிப்பேன். அடப்பாவி, நான் என்னைக்கு இவ்வளவு 9 மணிக்கு எழுந்திருக்க சொல்லியிருக்கேன்? 5 மணிக்கு எழுந்துருன்னு கூப்பிட்டே இருப்பேனே. ஆனா ஒண்ணு, இவன் நம்மளை பத்தி குறை சொல்லாம எல்லாம் நல்லதா சொல்லிட்டு இருக்காளே. என் மர்மவா நல்லவளா இல்ல கெட்டவளா? இத வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. முழுசையும் ஒட்டு கேப்போம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். புஷ்பக்கா, ஒண்ணு சொல்லுதே, நல்லா கேட்டுக்கோ. என் மாமியாருக்கு நான் தான் உசுறு. மாமியார் ஒண்ணு யாசலாம் செய்யாதா? இல்லக்கா, ஒரு வார்த்தை கூட யாசாதுக்கா. என்ன அப்படி வச்சு கொஞ்சம் வெளியிலதான் என் மாமியார் எல்லாரும் என்ன யாசுவோம் சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுக்கா. அவ்வளவு பாசம் என் மாமியாருக்கு என் மேல. கேட்டா கேளுங்க, கேட்கட்ட போங்க. இப்ப கூட 1 பவுண்ட்ல செயின் வாங்கி வச்சிருக்கு. எதுக்குன்னு கேளுங்கக்கா. எதுக்கு? தூர போனதுக்கா? எல்லாம் எனக்குதாக்கா, எல்லாம் எனக்குதான். ஆமா, இவளுக்கு தானே நான் 1 பவுண்ட் செயினை மெனக்கிட்டு போய் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு போடுறதுக்குலாம் வாங்கி வச்சிருக்கேன். தீபாவளி அன்னைக்கு புது துணி உடுத்தி புது செயின் போடணுங்கிறதுக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன். இவளுக்கு இவ புத்திய காட்ட ஆரம்பிச்சிட்டால. இனி என்ன சொல்லுதான் பாப்போம். என்னத்தையாவது குறை சொல்லுவா என்ன பத்தி. இப்போ அப்படியே டக்குனு போய் முன்ன நின்று 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். என்ன சொல்லுதா? என்ன பண்ணு, உன் மாமியார் போயிட்டு நினைச்சேன். அது முழுசையும் கேட்காம போகாது. சும்மா இறங்கி அங்கனதான் நிக்க போல இருக்கு. சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. என் மாமியாரு என் நாத்தனாருக்கு கூட கொடுக்க மாட்டேன். என் மருமகளுக்கு தான் அந்த செயின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இருக்குக்கோ. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என் மாமியார பத்தி தெருமுழுக்க ஒவ்வொருத்தியா சொல்ல போறேன். என் மாமியார் நல்லவன்னு இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்ல போறேக்கா. என் மருமோ இவ்வளவு நல்லவளா? நான் எல்லாருக்கிட்டையும் எத்தனை நாள் என் மருமோட முன்ன வச்சுக்கிட்டே அவளை பத்தி குறை சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவ நான் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட என்னை பத்தி குறை சொல்லாம எவ்வளவு நல்லதா சொல்லுதா 4 வார்த்தை. என் மருமவா ரொம்ப ரொம்ப நல்லவா. இத கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே, நான் ஒரு பாவி. மாமியார் வருது. என்ன மீன் வாங்கினிய? மருமோல என்னாச்சுதே? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. ஒண்ணு இல்ல மருமோல. என்ன மருமோல வாய பழக்க? உனக்கு தான் அந்த செயின். என்னத்தை சொல்லுதியா? உன் மனசோட அடி ஆழத்தை இப்பதான் மருமோல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் மருமோல சொல்லுதேன், இந்த செயினை நீனே வச்சுக்க. ஏத்தே, உங்க கையால போட்டு விடுங்கத்தே. அட பாவியலா, அழாத மருமோல. ஏத்தே, இது ஆனந்த கண்ணீரு தே, ஆனந்த கண்ணீரு. மருமோல, இந்த புஷ்பா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவ நம்மளையே பார்த்து முழிச்சு உட்கார்ந்துருக்கா. நம்ம மேல கண்ணு போட்டுற போறா. மாமியார் மருமோல இப்படியான்னு. ஒரு நிமிஷம் இருங்க புஷ்பாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கோ. உங்களால ஒரு செயின் கிடைச்சிட்டு. நாளைக்கு தீபாவளிக்கும் சேர்த்து இதுக்கும் ட்ரீட் வச்சிருந்தேன். என்னக்கோ நாளைக்கு நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு போயிடலாம். சரி சின்ன பொண்ணு போயிட்டு வரேன். நேரம் ஆயிட்டு. மருமோல, காபி வேணுமா டீ வேணுமாமா? இல்லன்னு ஆப்பிள் ஜூஸ் தே, ஆப்பிள் ஜூஸ்.